ஒரு சைடு அனிம் வந்து வேற லெவலில் போயிட்டு இருந்தாலும் மாங்கா வந்து இன்னும் வேற லெவலில் போயிட்டு இருக்குங்க. ஆமாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸோட காட் வேலி இன்சிடெண்ட் அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து மாங்கா பேனல்ஸ்ன்றதுனால வந்து கொஞ்சம் ஸ்பாய்லராக தாங்க இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் உங்கள் அனிம் ஏஜே தமிழ். ஒன் பீஸில் ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கிறது வந்து வாய்ட் செஞ்சுரி தாங்க. ஆமாங்க. அதோட மிஸ்டீரியஸாக இருக்கிறது என்னன்னா வந்து காட் வேலி இன்சிடென்ட்ஸ் தாங்க. ஏன் அது வந்து இவ்வளோ மிஸ்டீரியஸாக இருக்குது, ஏன் வந்து நிறைய பேர் அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதுக்கு ரீசன் ஒரே ஒரு பர்சன் தாங்க. ஆமாங்க, ராக்ஸ் டி ஜெபக். ஆமாங்க, ஆக்சுவலாக காட் வேலி இன்சிடெண்ட்டில் வந்து ராக்ஸ் டி ஜெபக் வந்து இறந்துடுறாருன்றது தாங்க உண்மை. ஆனால் அது வந்து எப்படி இறந்தாரு, யார் வந்து அவரை சாகடிச்சாங்க அப்படின்றது தாங்க ரொம்ப ஹைப்பாக போயிட்டுருக்கு இப்போ. அதாவது நம்ம பார்த்த ஒன் பீஸில் பவர்ஃபுல் கேரக்டரோட இவர் பவர்ஃபுல்லான ஆளுங்க. இவர் பவர்ஃபுல்லும் சொல்லலாம், ரைவால்ஸும் சொல்லலாம். ஆமாம், நம்ம கோல்டு டி ரோஜர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ரைவால்னு சொல்லலாம், இல்லை கார்ப்போட ரைவால்னு சொல்லலாம். ஆனால் ராக்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுன்றது தாங்க உண்மை. பிகாஸ் அவருக்கு கீழே தான் வந்து இப்போ இருக்கிற யோங்கோஸும் இருந்திருக்காங்க, பழைய யோங்கோஸும் இருந்திருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கைடோ, லிலித் ரெண்டு பேருமே வந்து ராக்ஸ் டி ஜெபக்கோட குரூவில் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே யோங்கோஸும் இல்லாமல் ஒயிட் பியர்டுங்க. அவரும் வந்து அவரோட குரூவில் வந்து இருந்திருக்காருங்க. லூஃபி வந்து ஃபைட் போடுவார் பார்த்தீங்களா, ஷிக்கின்னு சொல்லிட்டு ஒரு கால் இல்லாமல் கத்தி மட்டும் இருக்குமே காலில், அவரும் வந்து ராக்ஸ் டி ஜெபக்கோட குரூப்பில் சேர்ந்தவர் தாங்க அவரும். அதுவும் இல்லாமல் ஒரு வயசான ஒருத்தவங்க வந்து அந்த அமேசான் லில்லி ஐலாண்டில் வந்து இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து ராக்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க. இருக்கிறதுலே வந்து பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லாருமே வந்து ராக்ஸ் டி ஜெபக்கோட குரூப்பில் தாங்க இருந்திருக்காங்க பைரேட்டாக. இவங்க எல்லாரையுமே வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்காருன்னா இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாருன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கண்டிப்பாக. ஓகே, சம் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். என்னென்னா வந்து இவர் வந்து இமு வந்து ஒரு சேம்பரில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சேம்பரில் நம்ம ஆள் வேறு லெவலில் உக்காஞ்சிக்கின்னு நான் மறுபடியும் உன்னை வந்து பார்ப்பேன் இல்லை சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு லைனை வந்து சொல்கிறாருங்க அவர். அதுவும் இல்லாமல் எல்பஃபோட கிங் அரால்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட வந்து ஃபைட்டு போட்டிருக்காருங்க. எங்கெல்லாம் மேரிஜோவில் ரெண்டு பேரும் ஃபைட் போட்டதில் 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆர்காய் கிளாஷ் ஆகிருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபைட் போட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். சும்மா அஞ்சு கிங்ஸ் மேரிஜோலேருந்து வந்து கடத்திட்டு போயிட்டுருக்காருங்க அவர். இது எல்லாமே வந்து அவர் சிங்கிள் ஆளாக வந்து பண்ணியிருக்காருங்க. இமும் முன்னாடி நின்று நான் வந்து மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அரால்டு கூட வந்து சண்டை போட்டது எல்லாமே வந்து வேறு லெவல் லைப்பில் இருந்ததுங்க. நீங்கள் அந்த பேனலில் பார்த்தீங்கன்னா அந்த பேனலுக்காகவே எத்தனை பேர் இந்த ஷார்ட்ஸ் போட்டுருந்தாங்க. அதாவது நம்ம ஸ்டார்டிங்லலாம் ஒன் பீஸில் பார்த்தீங்கன்னா ராக்ஸை வந்து ஒரு க்ரூரலான பைரட்டு, ஒரு கொடூரமான பைரட்டு, அவன் வந்து எல்லாருமே சாவடிச்சிருவான். அப்படி இப்படின்னு அவன் வந்து ஒரு கெட்டவனாகவே நம்ம எடுத்துக்கணுங்க. அதாவது வந்து அவன் வந்து பணத்துக்காக வந்து எது வேணா பண்ணுவான், ட்ரெஷர்ஸ்க்காக எது வேணா பண்ணுவான் அப்படின்ற ரீசன் தாங்க இருந்தது. நான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மாங்கா பேனலில் பார்த்தீங்கன்னா காட் வேலிக்கு வரத்துக்கு ரீசனே வந்து அவரோட ஃபேமிலிக்காக தாங்க. ஆமாங்க, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மார்ஷல் டி டீச் அவரோட அப்பா தாங்க ராக்ஸ் டி ஜெபக். என்ன கான்செப்ட்னா அவங்க அம்மாவும் அவங்க பையனும் ரெண்டு பேரையும் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. காட் வேலி இன்சிடெண்ட்டில் என்ன நடக்கும்னா அங்கே வந்து ப்ரைஸ் பார்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த செலாஸ்டியல் ட்ராகன்லாம் பொழுதுபோக்குக்காக வந்து அடிமை மக்களை வந்து சாகடிப்பாங்க. அதில் வந்து யார் அதிகமாக சாகடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் தருவாங்க. அதுதாங்க வந்து காட் வேலியில் வந்து நடந்தது. சைடு ஒன் பீஸ் வந்து ஒரு ஸ்மூத்தாக போயிருந்தாலும் சில டைமில் வந்து இந்த மாதிரி குரூரல் உண்மையான ரியாலிட்டியை வந்து காட்டுறது வந்து வேறு லெவலில் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த அடிமைகளை சாவடிக்கிற கேம்ஸில் வந்து ராக்ஸ் டி ஜெபக்கோட ஒய்ஃபு அது இல்லாமல் டீச் ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. அதில் அவர் வரத்துக்கு மெயின் ரீசன் என்னென்னா வந்து அவங்களோட ஒய்ஃபையும் குழந்தையும் காப்பாற்றுறதுக்குன்றது தாங்க. பேனல் மாதிரி ஒன்று பார்த்தேன், அரால்டு கூட பேசிகிட்டு இருப்பார் அந்த எல்பஃப் கிங் கூட. என்னென்னா வந்து என்னோடய ஃபேமிலியை காப்பாற்றிட்டேன்னா போதும், நான் செத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு வேர்டை வந்து மென்ஷன் ஆகும் அதில். ஆனால் அந்த அந்த வேர்டு கேட்டவுடனே சும்மா வேறு லெவலில் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஏனோட வந்து இவ்வளோ வில்லத்தனமாக காட்டிட்டு அந்த வில்லனுக்கும் வந்து மனசு இருக்குன்றத வந்து காட்டியிருக்காருங்க அந்த இதுவில். சைடு வந்து ராக்ஸ் டி ஜெபக் வந்து ஏன் வந்தாருன்றதை நான் சொல்லிட்டேன் நான். இன்னொரு சைடு வந்து கோல்டு டி ரோஜர். இப்போ எல்லாருமே வந்து மீம்ஸ் என்ன பார்க்க முடியாது, கோல்டு டி ரோஜர் வந்து ஃபைட் போகிறதுக்கு மட்டும் தான் வந்திருக்காரு, ஆனால் ராக்ஸ் டி ஜெபக் வந்து தன்னோட ஃபேமிலிக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் ரோஜர் வந்ததுக்கும் ரீசன் வந்து அவரோட ஃப்ரெண்ட் ரெய்லியனோட
ஃப்யூச்சர் ஒய்ஃபை வந்து காப்பாற்றுறதுக்கு தாங்க வருவாங்க. ஆமாங்க, ஷக்கி. நம்மளாலும் வந்து ஒரு க்ரஷ் வச்சுருப்பாரு. ஆனால் வந்து ஷக்கி வந்து ரெய்லின் தாங்க லவ் பண்ணோம். சீன் வந்து ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. வேறு லெவலில் இருந்ததுங்க பேனல். ரெய்லின் வந்து ஷக்கியை காப்பாற்றுறதும் ஷக்கி வந்து க்ரை பண்ணுறதும் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரூ லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருந்தது. அவளை வந்து காப்பாற்றிட்ட பிறகு இவங்க வந்து அந்த ட்ரெஷர்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்கன்ற மாதிரி தாங்க அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேனலில். இவர் வந்து ராக்ஸ் கூட சண்டை போடணுன்ற ரீசனுக்காக தான் வந்தாருன்றதும் இதில் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு. இல்லை ராக்ஸ் கூட தான் சண்டை போட போகிறாருன்றதும் வந்து இதுக்கப்புறம் வரப்போன பேனலில் தாங்க நம்மளுக்கு தெரியும் என்னென்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த சைடு வந்து பைரேட் கிங்கு, ராக்ஸ் டிசபக்கு அந்த மாதிரி போயிருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ட்ராகன் தன்னோட ஃபஸ்ட்டு அட்டம்ப்டான செலாஸ்டியல் ட்ராகனை வந்து சாகடிச்சிட்றாருங்க. சாகடிச்சிட்டு ஷாம்ராக், ஷாங்க்ஸ் 2 பேரையும் வந்து தூக்கிட்டு போகும். இல்லாமல் நம்ம கார்ப்போட என்ட்ரி தாங்க வேறு லெவலில் இருக்குது. பியோடும் சரி, லினித்தும் சரி, கைடோவும் சரி 3 பேரும் ஓடுற சீன் காட்டுறாங்க. பின்னாடி வந்து நம்மளால் கார்ப்பை வந்து எங்கே ஓடுறீங்க வாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த லூஃபியோட ப்ரைம் வெர்ஷன் எப்படி இப்போது வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி கார்ப் அந்த டைமில் இருந்திருக்காருன்னு தாங்க உண்மை எனக்கு தெரிஞ்சு. டெவில் ஃப்ரூட் இல்லாமலே யோசிச்சு பாருங்கள். இன்னும் நீங்கள் வந்து ஒரு 5-6 ஆர் மாங்கா பேனலில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுங்க காட் வேலியில் வந்து என்ன நடந்தது, ராக்ஸை வந்து யார் சாகடிச்சாங்க, எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடுங்க. யார் அந்த கல்ப்ரிட் அப்படின்றது தாங்க நானும் யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராக்ஸை வந்து யார் சாகடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை வந்து இம்முவே வந்து வாண்டடாக வந்து அவரை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்னன்றத வந்து என் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே, எனக்கு இதில் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து ராக்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியை காப்பாற்றணுன்றதுக்காக தான் காட் வேலிக்கு வந்ததுன்றதும், கோல்டு டி ரோஜரை வந்து நிறைய பேர் வந்து மீம்ஸை போட்டு தள்ளியிருந்தாலும் அவர் வந்ததுக்கு ரீசன் வந்து ரெய்லினோட ஒய்ஃபை வந்து காப்பாற்றுறதுக்காகவும் தாங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதுவும் இல்லாமல் ஹோலி நைட்ஸோட என்ட்ரியை வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒன் பீஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அனிமேஷன் ஒரு சைடு போகுதுன்னா மாங்கா ஒரு சைடு வேறு லெவலில் போயிட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். மாங்காவில் பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒன் பீஸ் தாங்க மோஸ்ட்லி நான் பார்க்குறது. மற்ற அனிம் சீரீஸை வந்து நான் அந்தளவுக்கு பார்க்குறதில்ல. நீங்கள் ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழில். அதுவும் இல்லாமல் இது போல் உங்களுக்கு அனிம் கண்டென்ட்ஸ், அனிம் இன்ஃபர்மேஷன் இல்லைனா மாங்கா பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஒன் பீஸ் பார்க்குறாங்க, இல்லை ஒன் பீஸ் மாங்கா பேனல்லாம் வந்து அவங்களும் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.